மட்டி படத்தோட டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மதுரைக்கு போயிட்டு ஒரு 3 வருஷம் அங்கேயே ஸ்டே பண்ணி கெடா வச்சு எப்படி படம் எடுக்கிறது, என்ன ஒரு கெடாவை வாங்கி ட்ரெயின் பண்ணி, இப்போ கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு எல்லோரும் கேட்பாங்க, ஏன் இப்போ கமர்ஷியலாக ஹீரோஸ் போடலாம், அப்கமிங் நிறையா ஃபேஸ் வேல்யூ உள்ள ஹீரோ போடலான்னு பார்த்தா இதில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரிஸ்க் அவ்வளோ இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் நிறையா இருக்குது. அதுக்காக மட்டி படத்தில் நடித்த அந்த ஹீரோ வில்லனையே இந்த படத்தில் வந்து அந்த ஆடை வாங்கி ட்ரெயின் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றவங்க எல்லாருமே மற்ற ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அந்த 1 இயர் தான் ஒர்க் பண்ணாங்க. இந்த 3 பேர் மட்டும் இந்த படத்துக்காக 5 வருஷம் ஒர்க் பண்ணி 3 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதோட ரிசல்ட் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது நார்மலாக வந்து ஒரு மற்ற மிருகங்களை வச்சு படம் எடுத்துடலாம். ஸோ ஆடை வச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எந்த நேரத்தில் என்ன பண்ணுன்னு அதுக்கு தெரியாது. ஸோ ரொம்ப வயலன்ஸாக இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்களோட சப்போர்ட்டோட இந்த படத்தை வெற்றி படமாக்கணும்னு சொல்லி நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நன்றி. ஒரு நல்ல படம் பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். இதில் வந்து இவங்க டைரக்டரும் அவங்களுடைய இந்த படத்தோட ஹீரோவும் வில்லனும் போட்ட எஃபர்ட் வந்து உண்மையிலே ரொம்ப மெய்சில் இருக்க வச்சுது. எனக்கு 3 வருஷம் அந்த ஆட்டுக்கூடயே அவங்க வாழ்ந்தாங்க. அது மதுரையிலேயே அவங்க போய் ஸ்டே பண்ணி அந்தளவுக்கு அவங்க எஃபோர்ட் போட்டு பண்ணது ரொம்ப ரொம்ப எனக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா நான் இதில் வந்து ஒரு ஆடு ட்ரெயினராக நான் நடிச்சிருக்கேன். ஐயாவுன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் இதுக்குமே வந்து இந்த கேரக்டர் என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும்னு சொல்லி இவங்கெல்லாம் தான் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி தான் இந்த கேரக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி. அந்தளவுக்கு அவங்க வந்து ஆடு சம்மந்தமான எல்லா டீட்டெயிலையுமே பல வருஷமாக போன நூற்றாண்டில் நடந்த விஷயங்கள்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்து ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வரைக்கும் அவ்வளோவுக்கு கலெக்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு பதிவாக இதை பண்ணியிருக்காங்க. இது ஒரு சாதாரண ஒரு படம் அப்படின்றத தாண்டி இது ஒரு வரலாற்று பதிவாகவே இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் தான் இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும். தேங்க்யூ. இந்த படம் எடுக்கிறதுக்கு இவங்க எவ்வளோ மெனக்கெட்டுருக்காங்கன்றது அடுத்த வருஷம் இந்த பொங்கல் திருவிழா ஜல்லிக்கட்டு மாதிரி இந்த கடாமுட்டு வந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக இவங்க ரெடி பண்ண முடியும். அந்த அளவுக்கு இவங்க கற்று வச்சுருக்காங்க. அங்கே உள்ள மக்களுக்கு தெரியாத விஷயங்களை கூட அவ்வளோ நேர்த்தியாக இந்த படம் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்களால் தான் முடியும். உங்களை நம்புகிறோம். கண்டிப்பாக அதை பண்ணுவீங்க. தேங்க்ஸ். இந்த படத்தை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னா, மட்டின்னு ஒரு படம் வந்து டைரக்டர் சார் பண்ணியிருந்தார். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது இந்த மட்டின்றது வேர்ல்டு ஃபஸ்ட்டு அந்த மட்டி ரேஸில் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். அதிலே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அடுத்தது வந்து இந்த கெடா சண்டையை பற்றி ஒரு சின்ன ஒரு பேஸாக ஒன்று சொல்லியிருந்தார். அது ரொம்ப பிடிச்சி போய் சார் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு லைவாக போகணுமோ அந்த அளவுக்கு லைவாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப டெடிக்கேட்டாக ஹீரோ சார் அண்ட் வில்லன் சார் அது நீங்கள் பார்த்தீங்க ஒரு கிளைமேக்ஸு. ஆக்சுவலாக அதை வந்து கம்போஸ் பண்ணும் போது இந்த மாதிரி தான் கம்போஸ் பண்ணது. ஆனால் 2 பேருமே ரியலாக ஆச்சுக்கிட்டாங்க. 2 பேருமே பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர்ஸ் 2 பேருமே. ப்ளஸ் எல்லாமே டைரக்டர் சார், அண்ணன், நான் எஸ்பெஷலி சொல்லணுன்னா கேமராமேன் சார் இருக்கார். ஸோ அந்த கெடா வந்து சும்மாலாம் வந்து வச்சு இடிக்கிறதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான சேஃப்டி வச்சு பக்கத்தில் இருக்கிற ட்ரைனரை வச்சு ஒன்ஸ் ஒரு இடி இடிக்கிறதுக்கே குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 மினிட்ஸ் மேலே ஆகும். நான் பார்த்துருப்பீங்க நீங்களே. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். படம் நல்லபடியாக வெற்றி வரணும். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்டு ஜாக்கி படம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் ரகுபால் சாருக்கு தான் ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்ததுக்கு சார் ரொம்ப தேங்க்யூ. அண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க பேக்ரவுண்ட் ஸ்கோராகவும் சரி எல்லாமே வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கோம். ஒரு 1 இயர் எஃபர்ட் போட்டு எல்லாமே லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பண்ணி வந்ததுனால தான் இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது. அண்டு சாங்ஸுமே எல்லாமே நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். அண்டு இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா பிகாஸ் ஹீரோ சாரும் சரி வில்லன் சாரும் சரி அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. இந்த கெடாவை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாது. அது விஷுவல்ஸுமே அந்த அளவுக்கு விஷுவல்ஸ் கொடுத்த உதய் சாரும் சரி எனக்கு அந்தளவுக்கு விஷுவல் கொடுத்தனால தான் என்னால் இவ்வளோ ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. இது என்னோடய ஃபஸ்ட்டு மூவி, தியேட்டரிக்கல் மூவி. என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஜாக்கி டீமையும் சரி எங்களோட டீமும் சரி ரொம்ப சப்போர்ட் பண்ணி மீடியா ஆதரவு கொடுப்பீங்க. எனக்கு ஆக்சுவலி நிறைய சொல்லணுமா இருக்குது. ஆனால் உண்மையிலே ஃப்ரம் ஹார்ட் நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன். லைக் எனக்கு வந்து
இப்போலாம் ஒரு நல்ல கதை வந்து வரதுன்றது இப்போ நிறையவே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அது வந்து தியேட்டரில் வந்து ஓட வைக்கிறதுங்கிறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நிறைய இப்போ ஆஃப் லேட்டாக கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஆஹா இந்த படத்தை போய் தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு வருத்தப்படுற மாதிரி நிறைய நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இந்த படம் போயிடக்கூடாது. ஏன்னா இவங்க உண்மையிலேயே ஹார்ட் ஒர்க் போட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா நான் ஆக்சுவலி இன்னைக்கு தான் நான் உங்களோட படம் பார்த்தேன். நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் நிஜமா இவ்வளோ நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஒரு சீன் பார்க்கும்போதும் இவங்க எவ்வளோ அந்த சீன் பின்னாடி உழைச்சாங்கன்றதை நான் கண்ணுக்கு முன்னாடி இருந்து பார்த்தேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் த மியூசிக் டைரக்டர்ல இருந்து ரிதன், யுவன், எவ்ரிபடி, டிஓபி சார், ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாருமே, அண்ட் நானுமே உழைச்சிருக்கேன். அண்ட் அந்த 2 வாயிலா ஜீவன் அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டோன்றது எனக்கு இப்போ படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ப்ளீஸ் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த மாதிரி நல்ல கதைகள், பேஷனா இருக்கிற நிறைய டீம் வரணும். நம்மளும் தமிழ்லையும் நிறைய நல்ல படங்கள் நம்ம பண்ணணும், இயக்கணும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கணும். ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். ஜாக்கி நிஜமாக நல்லா வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக என்டர்டெயின் ஆவீங்க. ப்ளீஸ் எனக்காக போய் பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் ஃபஸ்ட்டு என்னோட இவ்வளோ ஆளுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டு. நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்கேன் மட்டி. இப்போ இங்கே வரும்போது தான் எனக்கு அது ஞாபகம் வந்தது. மட்டியோட ஆக்டர் நேம் கூப்பிடுற ஒரே ஒரு ஆள் வந்து பாலண்ணா. என்னோட பேர் அவருக்கு தெரியாது, முத்துன்னு தான் என்னை கூப்பிடுவேன். 2வது படம் ஜோக்கி. இந்த தமிழ்நாட்டு கல்ச்சருக்குள்ள தமிழனோட வீர விளையாட்டை சினிமையாக உங்களுக்கு முன்னாடி வச்சுருக்கோம். இவ்வளோ பெரிய பெரிய சினிமை எல்லாமே பார்த்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் அவ்வளோ லெஜண்ட்ஸ் நீங்கள். நான் என்னோட செகண்ட் படம், என்னோட சின்ன டீமு பண்ணியிருக்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் அம்மா அப்பா ஃபேமிலி. தேங்க்யூ டைரக்டர் அண்ட் மை காஸ்ட் அண்ட் க்ரூ டீம், ஆல் டீம், எஸ்பெஷலி பாலண்ணா. ഒരു 2022 தான் பிகினிங்கில் தான் இதில் மூவியில் டைரக்டர் காஸ்ட் பண்ணது. அவர் 2 கெடாவும் வாங்கி கொடுத்துட்டோம். Actually, I am coming from Palakkad, near Coimbatore. எனக்கு ஒரு அளவுக்கு தான் தமிழ் தெரியும். ஃபஸ்ட்டு மதுரையில் போனதுக்கப்புறம் அங்கே ஃபுல்லாக அந்த ஸ்லாங்கே என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கு புதுசாக இருந்தது. பட் டைரக்டர் எல்லாமே செட் பண்ணியிருந்தது. அங்கே ப்ரோனான் போட்ட அவரோட அசோசியேட்ஸு டைரக்டர்ஸ் எல்லாமே இருந்தது. அப்புறம் அவர் 2 கெடாவை வாங்கி கொடுத்துட்டு கெடா ட்ரெயினர் எல்லாம் இருந்தது. அப்புறம் வீடு அங்கே சேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த மூவி ஷூட் வரைக்கும் அங்கேயே தான், மதுரையில் தான். நிறையா ஒப்சர்வ் பண்ணிவிட்டு நிறையா அவர் பேக் ஸ்டோரிஸ் எல்லாம் கொடுத்தது கேரக்டரோடது. அதை எல்லாம் ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் தான் ஷூட்டுக்கு போனது. எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கோம். தேங்க்யூ வெரி மச். தேங்க் காட். தேங்க் பிரதர் டைரக்டர்ஸ் அண்ட் ஆல் காஸ்ட் அண்ட் க்ரூ, ஆல் ப்ரெஸ் மெம்பர்ஸ், ஆல் டெக்னீஷியன்ஸ் அண்ட் பிரதர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் படம் பார்த்துருக்கு. என்னன்னா, நான் 3 years முன்னாடி பேப்பர் எடுக்கும்போது நான் ஒன்று தான் டிசைட் பண்ணியது. தமிழ் மக்களுக்கு அவருக்கு யூனிக்கான ஒரு சப்ஜெக்டு குளோபல் லெவலில் எனக்கு பண்ணணும். அது அவரோட கல்ச்சருக்குள்ளே இருக்கிற சப்ஜெக்டாக இருக்கணும், யூனிக்காக இருக்கணும். அது நேஷ்னல் லெவலில் குளோபல் லெவலில் ரீச் பண்ண வைக்கணும். அது ஐ ஆம் ஃப்ரம் பாலக்காடு. ஆக்சுவலி என்னோடய ஊர் பாலக்காடு. இந்த மலையாளி பிரதரோட ஒரு கிஃப்ட்டு தான் இந்த மூவி டு தமிழ் ஆடியன்ஸ், தமிழ்நாடு மதுரை மக்களுக்கு. மேக்ஸிமம் നമ്മൾ இந்த ஆர்டிஸ்ட், ஹீரோ அண்ட் வில்லன், ஹீரோ யுவன், ரிதான் எல்லாரையும் 3 years முன்னாடி அங்கே கொண்டு போய் ட்ரெயின் பண்ண வச்சு எல்லாம் ஒப்சர்வ் பண்ணி தான் பண்ணியிருக்கு. தமிழ் கல்ச்சருக்கு ஒரு லிமிட்டேஷன், ஒரு கம்மி வரக்கூடாது. பிகாஸ் நான் பாலக்காடுன்னு வருது, ஒரு கம்மி வரக்கூடாதுன்னு சொல்லி எகெயின் அண்ட் எகெயின் ரிப்பீட் பண்ணி செக் பண்ணி தான் இந்த ஓரோ சீனும் ஓரோ ஷார்ட் எடுத்து வச்சு ஒர்க் பண்ணியிருக்கு. எல்லாருக்கும் அது கனெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரோட சப்போர்ட்டுங்க ரொம்ப நன்றி. எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். என்னென்னா உங்களோட சப்போர்ட்டு தான், மக்களோட சப்போர்ட்டு, மீடியாவோட சப்போர்ட்டு தான் என்ன மாதிரி இருக்கிற டைரக்டர்ஸுக்கு நெக்ஸ்ட்டு மூவி நல்லா பண்ண முடியும். இதுக்கு மேலே பண்ண முடியும். அவ்வளோ கண்டென்ட் வச்சுருக்கு. அதில் இதுக்கு மேலே பண்ணதுக்கு உங்களோட ஒவ்வொருத்தரையும் சப்போர்ட் ரொம்ப தேவை. எல்லோரும் சப்போர்ட் பண்ணு நினைக்கிறது. ஓகே, தேங்க்யூ. எல்லாம் அந்த மாதிரி இந்த மூவியில் ஸ்டார்டிங் ஆன்வர்ட்ஸ் இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ், அப்போ நம்மளோட டிஓபி சார், அந்த மாதிரி மியூசிக் டைரக்டர், அந்த மாதிரி எடிட்டர் சார்
எல்லாரும் மூவி ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஷூட்டுக்கு முன்னாடியே 3-4 மந்த்ஸுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டு அவரோட டிஸ்கஷன்ஸ் ஸ்டோரி டெவலப்மெண்ட் அங்கே லொக்கேஷனில் போய் ஷார்ட் டிவிஷன் லொக்கேஷன் ஹண்டிங் அந்த 3 மந்த்ஸ் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் தந்திருக்கு டீமுக்குள்ள. அதுதான் எகெயின் இந்த மாதிரி கொஞ்சம் கூடி எனக்கு நல்லா எடுக்க முடிஞ்சிருக்கு. எல்லாவரையும் நான் ரொம்ப தேங்க்ஸ். நான் மிஸ் பண்ணினா யாரும் இது பண்ண வேண்டாம், என்னன்னா கொஞ்சம் சின்ன இது இருக்குது. அப்போ எல்லா க்ரூஸ் அண்ட் காஸ்ட் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.